அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இது ஒரு நில ராசி. இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். இவங்களுடைய முயற்சியெல்லாம் அதீதமா இருந்தா கூட லேட்டா கிடைக்கும். ஆனா அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க. முயற்சியை விடாம பண்ணக்கூடியவங்க, நல்ல உழைப்பாளிகள். எல்லாரோடையும் இணைஞ்சு பண்ண கத்துக்கணும். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மத்தவங்களுக்கு கிடைக்குது இவங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த 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 ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, அது மத்தவங்க மேல பொறாம மாதிரி நடக்கும். அதனால மத்தவங்களை குறை சொல்றதுல இவங்களுடைய முன்னேற்றத்தோட பாதையை பார்க்க விட்டுறாங்க. பொதுவா நம்ம பக்கத்து இலைக்கு பாயாசம் சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாம நமக்கு என்ன இருக்கோ அப்படின்றத வச்சு போனாங்கனாலே உங்களுக்கு அந்த காலகட்டம் தாண்டினோடனே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிரும். அதனால உங்களுடைய முயற்சியை விடாமுயற்சியை ஒரே லைன்ல பண்ணணும். இல்லாட்டினா இவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க இருந்து உடனே இது மாதிரி நமக்கு சரியா பண்ணலன்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போறது, அடுத்தடுத்த மாதிரி ஸ்கிப் பண்ணி மாறி மாறி போறதுனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை இழந்துடுறாங்க. அதனால இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க உழைப்பை தொடர்ந்து பண்ணாலே அவங்க நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமை உள்ளவங்க. அது மாதிரி இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு சாத்தியம். இந்த மாசத்தை பொறுத்தளவுல இவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் கிடைக்கிறது. மாசத்தோட முதல் பகுதியில வேலை தொழிலில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கலாம். எதிர்பாராம சில சிக்கல்களும் ஏற்படலாம். பட் அதெல்லாம் சரியா போயிடும் நீங்க இது பண்ணீங்க. கூட வேலை பார்க்குறவங்க, மேலதிகாரிங்க, அவங்களோட பிரச்சனைகள் இருக்கு. இப்பதான் சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன். அதனால மேலதிகாரி அவங்களோட பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்டுல ராகு இருக்கு, 8ல கேது இருக்கு. உங்களுக்கு 3வது வீட்டுல முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. உங்களுக்கு குருவனுடைய 6வது வீட்டுல இருக்கு, அதோட சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். அவங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட அம்மாவோட உடம்பு பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மூலமா செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாசத்து இறுதியில எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி நான் சொல்ற பிரச்சனை எல்லாமே இந்த மாச கடைசியில நிச்சயமா தீர்ந்து போயிடும். பழைய கடன்கள்லாம் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த மாத கடைசியில எல்லா விதத்துலயும் உங்களுக்கு முன்னேற்றம் நடந்துடும். வேலையில முக்கியமா உங்களுக்கு பொறுமையும் நல்ல பிளான் பண்ணி நீங்க பண்ணணும். நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வேலைகள்ல முழு ஈடுபாட்டோட செய்யறது ரொம்ப முக்கியம். வியாபாரம் பண்ணவங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் டவுன் ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குறிப்பா உங்களுடைய பார்ட்னரோட பிரச்சனைகள் வரலாம். மாதிரி உங்க பார்ட்னர் லேடியா இருந்தாங்கன்னா நிச்சயமா கவனமா இருக்கணும். பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. குடும்பத்துல பழைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும். சின்ன சின்ன மனசு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் வரலாம். ஏன்னா 2/8 குடும்பத்தான ராகு இருக்கிறதுனால. ஆனா அதெல்லாம் சரியா சரியா போயிடும், பின்னால சரியா போயிடும். அது மாதிரி ஏற்கனவே வர வேண்டிய பணம் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்வி மாணவர்களுக்கு சாதாரணமா இருக்கும். அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அதை நீங்க என்னடா இவ்வளவு தூரம் படிச்சு மார்க் வரலையன்ற மாதிரி இருக்கலாம். இல்ல படிக்கிறதே கொஞ்சம் சலிப்பா இருக்கலாம். ஆனா நீங்க அதை விடாமுயற்சியோட திரும்ப நீங்க பண்ணும்பொழுது நிச்சயமா வெற்றி உங்களுக்கு சாத்தியம். திருமணத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாச கடைசியில இருக்கு. அதனால உங்களோட முயற்சியை விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த மாச கடைசியில நிச்சயமா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். உடம்பு சம்பந்தமா மன அழுத்தம், சளி ஏற்படலாம், சளி தொந்தரவுகள் இருக்கலாம். அது மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரலாம். இதெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இடமாற்றம் ஏற்படலாம், டிராவலிங்கால ஏற்படலாம். இதெல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது நீங்க பயணங்கள் வேலை சம்பந்தமாவோ பயணங்கள் ஏற்படலாம். இந்த வீடு இடம் அதெல்லாம் மாத்துறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் சரியா இருக்கு. இந்த பொதுவாக ஜூலை 12லேருந்து 26 அந்த நாட்கள்ல ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் பொதுவா நீங்க கவனமா இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானதா இருக்கு. உங்களுக்கு இந்த மாசம் நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ல குறிச்சு வச்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 6, 10, 15, 18, 21, 28, 31 இதெல்லாம் உங்களுக்கு சுப நாட்களா இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம். சந்திராஷ்டம்
ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க. அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம். வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி அந்த நாட்களில் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடுத்தலாம். பொதுவாக இந்த நாட்கள் ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் தும் துர்காயை நமஹா அப்படின்ற இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இந்த ரெண்டு சுவாமி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 2ல ராகு இருக்காரு, 3ல சனி வக்ரமா இருக்காரு. உங்க ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறதுனால ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு டெய்லி 27 முறை சொல்றது நல்லது. அதுவும் சந்திராஷ்டமம் 108 முறை சொல்றது நல்லது. இல்லாட்டினா ஓம் தும் துர்காயை நமஹா அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ரொம்ப நல்லது. நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது மாதிரி ஏழைக்கு ஹெல்ப் பண்றது, முடியாதவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் அது மாதிரி ராகு காலத்துல ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது, ராகு துர்க்கைக்கு போய் அர்ச்சனை பண்றது, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு போய் விளக்கேத்துறது, நவகிரகத்தை சுத்திட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லது. இது ஏழைகளுக்கு உதவுறதும் சரி, சாமி கும்பிட்றதும் சரி, இதெல்லாம் நீங்க உங்களை தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் பண்ணி இது நம்ம முழு ஈடுபாட்டோட பண்ணுங்க. நான் எனக்கு அதை செய்யணும்னு கேட்டு போகாம முழுமையா ஈடுபட்டாட போய் உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நல்லா கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திருப்தியா பண்ணீங்கன்னாலே அது பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கும். உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். இதே மாதிரி இன்னொரு உடையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.